ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா நடிச்ச விஸ்வநாத் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபேமிலியோட உட்காந்து இந்த வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்துல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஷேடே அவ்வளோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான். அதாவது ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் கதையே. சூர்யாவ ஒரு பெரிய பணக்காரரா அந்த படத்துல காட்டியிருக்காங்க. மமிதா பஜு வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ற பொண்ணா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் மமிதா பஜு ஆக்டிங்லாம் அந்த படத்துல வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. சூர்யாவோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா, மத்த படத்துங்கள்ல எப்படி இருப்பாரோ, அதே மாரி தான் இந்த படத்துலயும் காமிச்சிருக்காங்க. ரெகுலர் தான். ராதிகா மேம் வந்து சூர்யாவுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவிங்களோட கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா, சூர்யா, மமிதா பஜு, அவிங்க குழந்தை இத வச்சு தான் கதைய கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறுது. சூர்யாவோட ஃபேமிலியில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு கதைய கொண்டு போயிருப்பாங்க. அங்கங்க படத்த என்கேஜ்மென்ட்டா கொண்டு போறதுக்கோசரம் ஒரு சில ஃபைட்லாம் நடுவுல சொருவி வச்சிருந்த மாரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படத்துக்கு ஒத்து போணுச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இந்த படத்தினால எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுமான்னு தெரியல. எனக்கு தோணுச்சு. சூர்யாவுக்கு கருப்பு படத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான வெற்றி இந்த படம் வாங்கி குடுத்துரும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா படம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் படத்தோட கலெக்ஷன் மொத்தமா பார்த்தீங்கன்னா, 75 கோடி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணுதுன்ட்டு. ஆனா அந்த படத்த எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு படம் உண்மையாலுமே. சூர்யாவுக்கு மிகப்பெரிய கம்பேக் தான் இந்த படம். உங்கள்ல எத்தன பேருக்கு சூர்யா பிடிக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம விஸ்வநாத் சன்ஸ் படம் பார்த்தவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கங்க.